Hi friends, welcome to workshop. Friends, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வந்து வேர்ல்ஃபுல்ல சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ். மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து அதிகமாக இந்த மாதிரி ஃபால்ட் வந்து வந்துட்டுருக்கோம். இது ஆகட்டும், அடுத்து சாம்சங்கில் ஒரு மாடல் வரும். அந்த இந்த ரெண்டு மாடல் மட்டும் அதிகமாக வந்து நமக்கு இந்த மாதிரி டோர் க்ளோஸ் ஆகலை சரியா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அதுலேயும் வேர்ல்ஃபுல்ல இந்த மாடல் மட்டும்தான் கிட்டத்தட்ட 100 ஃப்ரிட்ஜு வெளியில் வந்தது கம்பெனிலேருந்து அப்படின்னா 95 ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதோட கீழே வந்து அவங்க கொடுக்குற வந்து எக்ஸ்ட்ரா அந்த பேஸ் வந்து ஸ்டாண்டு மாதிரி வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈக்குவலான ஒரு ரேஞ்சில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம வீடு தரை வந்து நம்ம மாமூலாக வந்து ஒரு சைடு வந்து தண்ணி போகிற மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக வச்சுருப்போம். அது கொஞ்சம் ஃப்ரண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம், அதாவது பீடிங்க்கு வந்து அவ்வளோ, அந்த மேக்னெட்டுக்கு வந்து அவ்வளோ பிடிமானம் இல்லாமல் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு வந்து முன்னாடி வர ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் வந்து தண்ணி வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால பின்னாடி நமக்கு ட்ரெயின் வாட்டர் வந்து ஃப்ரண்ட்டு வர ஆரம்பிச்சிடும், அந்த சைட்லேயே பட்டு அப்படியே ஊறி அதனால் வந்து நமக்கு வந்து கீழே வந்து துருப்பிடிச்சு கொஞ்சம் ரேக் பீஸ் எல்லாம் கொஞ்சம் உப்பிருச்சு அப்படின்னா அந்த பீடிங் வந்து கொஞ்சம் ஓரமாக நவுத்தி வெளியில் தள்ளுறதுனால நமக்கு வந்து மொத்தமாக வந்து டோர் வந்து க்ளோஸ் ஆகாமல் போயிடும். இல்லை உள்ளே வந்து ஏதாவது ட்ரே வந்து சரியாக வந்து க்ளோஸ் பண்ணாமல், அந்த சில் ட்ரேவோ இல்லை டீப் ஃப்ரிட்ஜ் டோரோ கொஞ்சம் வந்து க்ளோஸ் பண்ணாமல் வச்சுட்டு ஒரு 2-3 நாள் இவங்க தெரியாமல் அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி, அதாவது எந்த பொசிஷனில் இருக்கோ அதே மாதிரியே வந்து அது வந்து கண்டினியூ ஆகிடும். இதுவும் அதே மாதிரி சேம் ஃப்ரிட்ஜ் தான். இதுவும் ப்ராப்ளம் என்னென்னா, அதாவது டோர் வந்து லாக் ஆகலை அப்படின்னு நாங்கள் வந்து கட்டி வச்சுருக்கோம். இது வந்து அடுத்த நாள், ஒரு நாள் முன்னாடி கட்டினது. இது வந்து கிட்டத்தட்ட சரியாக போயிடும். அதாவது கட்டி வச்சு வெயிலில் நமக்கு அதிகமாக இருக்குது, ஹீட்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த பீடிங் எல்லாம் வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ வந்து நமக்கு அதோட டோருக்கு ஏற்ற மாதிரி வந்து அது வந்து பக்காவாகிடும். ஒருவேளை வெயிலில் வைக்க முடியல அப்படின்றவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிற தண்ணி அதில் ஊற்றணும் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாகி அது வந்து பர்ஃபெக்டாக வந்து பிடிச்சிக்கும். ஆனால் அது நல்லா ஃப்ரிட்ஜு கட்டி வச்சுட்டு ஊற்றுனா நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு அங்கே எதனால் இன்னொரு காரணம் கூட அப்படின்னா, அந்த கீழே அந்த பாட்டமில் வந்து அது ஸ்ட்ரெயிட்டாக அந்த லாஸ்ட்டு மூலைக்கும் நடுவில் உள்ள இதுக்கும் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். எவ்வளோ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 mm கிட்ட வந்து உப்பி வெளியில் வந்திருக்கு. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, டோர் வந்து சென்டராக பிடிச்சி வெளியில் தள்ளின மாதிரி இருக்கும். அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நடந்துட்டு வர்றதுனால டோர் வந்து டோட்டலாக வந்து நமக்கு வந்து லாக் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு வந்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிடணும். கீழே அந்த ரெஸ்ட் பிடிச்சி அந்த எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து பீஸை வந்து நம்ம வந்து தட்டி எடுத்துடணும். நல்லா தட்டி எடுத்துகிட்டு ஈக்குவலாக இருக்கணும். அந்த லாஸ்ட்டுக்கும் இந்த லாஸ்ட்டுக்கும் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து டோர் பீடிங் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒட்டும். அதாவது 4 மூலையும் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். கிட்டத்தட்ட எடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீட்டாக வாஷ் பண்ணணும். ஏன்னா இதில் இருக்கிற அழுக்கை வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பீடிங் எல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்காது. நீட்டாக நம்ம கழுவியாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜு கழுவுனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இதுக்கு மேலே தான் இந்த ஃப்ரிட்ஜை நம்ம கட்டவே போகிறோம். இதுக்கு கட்டுறதுக்கு நம்ம செலக்ட் பண்ணுற கயிறு கூட அதாவது நூல் கயிறு சொல்லுவாங்க. மாமூலாக வந்து நம்ம நைலான் கயிறு கட்டினோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து டைட்டு வராது. நூல் கயிறு வந்து நல்லா டைட்டு வரும். அந்த கயிறு வச்சு அதாவது 3 இதில் கட்டணும். அதாவது மேலே, நடுவில், கீழே அந்த 3 சைடும் நம்ம வந்து கட்டுறதுனால நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு டைட்டு கிடைக்கும்.
கட்டினதுக்கப்புறம் அதோட பொசிஷன் வந்து ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி வைக்கணும். ஒரு 2 இன்ச்சு அதிகமாக நம்ம தூக்கி வைக்கிறதுனால தூக்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட இது நம்ம காலையில் வச்சோம். ஈவினிங் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஒரு 5:30 6 o'clock கிட்ட. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் கிட்ட இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்குன்னா ஒரு 5 hours 6 ஹவர்ஸ்லேயே வந்து செட் ஆகிடும். இல்லை வெயிலே இல்லை, நாங்கள் வெயிலில் எல்லாம் வைக்க முடியாது ஃப்ரிட்ஜை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அதாவது நம்ம சொன்ன மாதிரி தான் இதே மாதிரி கட்டிட்டு அதோட பொசிஷனில் ஃப்ரண்ட் வந்து ஒரு 2 இன்ச் வந்து நம்ம வந்து அதிகமாக தூக்கின மாதிரி வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி, சுடு தண்ணி நம்ம ஊற்றுறதுனால அந்த மீடிங்கெல்லாம் வந்து நீட்டாக வந்து செட் ஆகிடும். 100% வந்து செட் ஆகிருக்கணும். நம்ம நினச்ச மாதிரியே வந்து சூப்பராக வந்து செட் ஆகிருச்சு. இன்னும் கீழே அந்த பாட்டமெல்லாம் நம்ம வந்து பேஸ்ட் வச்சு எதுவும் க்ளோஸ் பண்ணல. இருந்தாலும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஈக்குவல் லென்த் வந்ததுனால நீட்டாக வந்து டோர் வந்து லாக் ஆச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. சூப்பராக வந்து செட் ஆகிருச்சு ஃப்ரிட்ஜு. ஸோ இது ஒரு சைடு மட்டும்தான் அப்படின்னா இல்லை, 2 சைடும் வந்து நமக்கு வந்து பக்காவாக வந்து லாக் ஆச்சு. அதாவது அந்த பீடிங் கிளாம்ப் சைடு கூட இந்த சைடு கூட 2 பக்கம் வந்து சூப்பராக வந்து நமக்கு செட் ஆகிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒரு வேளை புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.